ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கிருஷ்ணா ஜுவல்லரி ஒரத்தநாடுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட மூக்குத்தி வந்து தொலைஞ்சு போயிட்டு, அது இல்லாம என்னோட நெட்டியும் வந்து லைட்டா வந்து உடைஞ்சு போயிட்டு, அதுக்காக இதெல்லாம் வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பி பிறந்தப்போ வந்து அம்மா வீட்லேருந்து வந்து போட்டிருந்த செயினும் வந்து லைட்டா விட்டு போயிட்டு, அம்மா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு போட்டிருந்த ரிங்கும் வந்து முன்னாடியே உடைஞ்சிருந்துச்சு. அத நான் இவ்வளோ நாளும் மாத்தாம வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மூக்குத்தியும் வந்து மெட்டியும் வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த ரிங் செயின் 2யும் போட்டுட்டு ஒரு செயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். செயினா எடுத்துட்டு டாலர் செயின் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து டாலர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டாலர் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. பாருங்க இந்த வேல் வச்சு இந்த மயில் டாலர்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாமே வந்து 2 கிராம் அ அந்த 1 கிராம் 2 கிராமுக்குள்ள தான் அந்த டாலர்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா பார்க்கையும் பார்வையா இருந்துச்சு. அப்புறம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா, 1 பவுன் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1 சவரனுக்கே வந்து நல்ல பார்வையா, லைட்டா கீழ வந்து அந்த முத்து மாதிரி தொங்குற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுவே பார்க்கறதுக்கு நல்லா பார்வையா இருந்தது. 1 பவுன் தான் அது. 1 பவுனுக்கு கொஞ்சம் கூட இருந்தது. இதுவே எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, "இல்ல நீ 1 1/2 பவுனுக்கு ஒண்ணாவே வந்து செயின் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அம்மாவே எடுத்து தரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கை செயின்லாம் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. இப்ப நான் கடைசியா கையில எடுத்ததெல்லாம் 1/2 பவுன் தான். ரொம்ப பார்வையாவும், நல்லா அழகாவும் இருந்துச்சு. இந்த செயினும் வந்து பக்கத்துல நான் பார்த்து காமிச்சிருக்க செயினும் 1 பவுன் தான். போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அட்சய திருதி அன்னைக்கு தான் போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மூக்குத்தியும் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து சைடு இயரிங்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அந்த ஒரு கல் வச்ச ஸ்டோன் அந்த மூக்குத்தி தான் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் மெட்டியுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். டீ வாங்கி குடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து மெட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆ மெட்டி எந்த மெட்டி எனக்கு காலுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெட்டி எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மெட்டி. அப்புறம் இத தான் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வந்து நான் இப்ப செலக்ஷன் தான் பண்ணி வச்சுட்டு வரேன். ஆ நாளைக்கு அட்சய திருதி அன்னைக்கு தான் போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். எப்போதுமே நம்ம வந்து ஆ கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ண போறோம்னா, பெரிய பெரிய கடைங்களுக்கு தான் போகணும்னு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து. நீங்க ஒரத்தநாடு சரௌண்டிங்ஸ்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணா ஜுவல்லரிய வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கு. நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொரு கடையில வாங்கி பார்த்தா தான் எப்படி குடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கும் ஒரு ஐடியா வரும். அதனால ஒரத்தநாடு சரௌண்டிங்ஸ்ல யாராவது இருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே 1 கிராம், 2 கிராம்ல தான். 1 கிராம்ல தான் மேக்ஸிமம் 2 கிராம் கூட இல்ல. 1 கிராம்லயும் நல்லா பார்வையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு தான் போயிட்டு வாங்கணும்.